என்னுடைய பேர் அருள்மிகு செங்கமாமுனியப்பன் திருக்கோயில் பல்லக்காவளையம்னா இந்த பக்கத்து வட்டாரத்துக்கு தெரியாதவங்க யாரும் இல்லை. அந்த காலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் முனிப்பங்கோயில் பஸ் ஸ்டாப்னா தான் இங்கே தெரியும், இறக்கி விடுவாங்க. இப்போ எக்ஸல் காலேஜ் வந்ததுனால அந்த முனிப்பங்கோயில் பஸ் ஸ்டாப்புங்கிறது அப்படியே மாறி எக்ஸல் காலேஜ்னு வந்துருச்சு ஒழிய இது பேர் போன புகழ்பெற்ற செங்கமாமுனிப்பன் கோயில். எந்த ஊர் எந்த கிராமத்துக்கு போனாலும் பஸ் ஏறுனா செங்கமாமுனிப்பன் கோயில்னா தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் போன இந்த கோயில். இந்த கோயிலினுடைய வரலாறு ரொம்ப சிறப்பாக இருந்தது. பண்டிகை சிறப்பாக நடக்கும். மக்களுக்கு எல்லாம் நல்ல முறையில் காட்சி அளிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக மக்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு திருப்தியாக வீட்டுக்கு போய் எல்லாம் பொங்கல் வச்சு சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. கோயிலானது அருள்மிகு ஸ்ரீ செங்கமாமுனியப்பன் திருக்கோயில் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. இது செங்கமாமுனியப்பன் கோயில். இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இது ரொம்ப நாளத்த கோயில், பழமை வாய்ந்த கோயில். அந்த காலத்தில் இந்த கோயில் மிக சிறிய அளவில் கல்லுக்கட்டுக்குள்ளே சாமி இருந்தது. அப்போ இதெல்லாம் தரமட்டம், பூரா தரமட்டம், புல் தர அது மாதிரி இருந்தது. அப்போ ஆடு மாடெல்லாம் விட்டு மேய்ப்பாங்க. ஒரு நாள் ஒருத்தர் கவுண்டர் ஒரு மாடெல்லாம் கொண்டு விடுவார், மேய்ப்பார். அந்த மாடு அப்படியே சுற்றிக்கிட்டே போய் அந்த மூளையில் பால் அது பாட்டு கறந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போய் அடுத்த நாள் பால் பேசினா பால் இருக்காது. என்னடா இப்படியே அன்னாடு பால் குறைஞ்சிட்டே இருக்குதுன்னு பார்த்தா, ஒரு நாள் மாட்டை கொண்டாந்து விட்டுட்டு அப்படியே ஒரு வாரமாக நின்று வண்டி பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ தான் அந்த மாடு மேய்ஞ்சிக்கிட்டே போய் அந்த பக்கம் அந்த பக்கம் மூலையில் போய் நின்று அது பாட்டுக்கு பால் தர மடியிலேருந்து அது பாட்டுக்கு தானாக கறந்துக்கிட்டே இருந்தது. என்னடா மாடு தானாக கறந்துக்கிட்டே இருக்குதுன்னு அதுக்கப்புறம் போய் அந்த மாட்டை பிடிச்சி கட்டிவிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு அதெல்லாம் எடுத்து அந்த முள்ளையெல்லாம் வெட்டிட்டு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு லிங்கம் இருந்துருக்குது. அதுதான் அந்த லிங்கத்தை எடுத்து அதுதான் சங்கமா. அப்போ அந்த சங்க முள்ளுக்குள்ளே இருந்ததுனால அது சங்கமா முனியப்பன். அது ஈஸ்வர அவதாரம். முனீஸ்வரனா இந்த ஊரில் காட்சி அளிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதை எடுத்து கோயில் கட்டி ஒரு கல்கட்டு சுற்றியும் கட்டி. அப்போல்லாம் இவ்வளோ விரிவு இல்லை. கல்கட்டுக்குள்ளே வச்சு போஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஆளுங்க, எங்கள் பாட்டமாக இருக்க, எங்கள் அப்பா அம்மா இருக்க, இங்கே பக்கத்தில் இருக்கிற உள்ளூர் கவுண்டமாக இருக்க, இந்த பக்கம் இதுக்கு வேட்டு கவுண்டு மட்டும் தான் காணி. அவர் தான் மாடு கொட்டிகிட்டு கண்டுபிடிச்சவர். அவரை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அதை எடுத்து வச்சு அதிலிருந்து அந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாகி இன்னைக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய செங்கமாமுனியப்பனுடைய அருள். இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா நன்மையும் நடக்கும். எது வேண்டுனாலும் வேண்டின மாதிரி அவர் எல்லாத்துக்கும் காட்சி அளிக்க. இங்கே எல்லாமே செங்கமாமுனியப்ப அவதாரம் தாங்க. எல்லாமே அந்த முனி, இந்த முனி, அந்த முனி, எல்லாம் முனீஸ்வரர் செங்கமாமுனியப்பன் அவதாரம் தான். எல்லாமே செங்கமாமுனியப்ப சேர்ந்தது. இது கன்னிமாரி கற்பண்ணசாமி உருவாகினதுக்கான தோற்றம் இந்த அமைப்பு தாங்க. இது மாதிரி தான் இந்த ஊருக்காரர் அந்த கவுண்டரு இப்படி மாடு கொண்டாந்து விட்டு மாடு அந்த மூளையில் அப்படியே நின்று பால் கறந்து அதை கண்டுபிடிச்சி அதனுடைய அமைப்பு மாறக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி இந்த கோயில் உருவாச்சுங்கிறதுக்காக இந்த தோற்றத்தை அங்கே என்ன நடந்ததுங்கிறது அதை அப்படியே இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி தாங்க அந்த காலத்தில் நடந்தது. இதை வச்சு தான் அங்கே இருக்குது சிவலிங்கம். அந்த லிங்கம் அங்கே இருக்கிற மாதிரி லிங்கம் தான் அந்த முள்ளுக்குள்ளே இருந்தது. சங்க முள்ளுக்குள்ளே அந்த முள்ளை கண்டுபிடிச்சி அதை பறைச்சி பார்த்து அதிலிருந்து எடுத்தது அந்த லிங்கம். அது மாதிரி லிங்கம். அந்த லிங்கம் தான் செங்கமாமுனியப்பனா காட்சி அளித்து இந்த பகுதியில் மக்களுக்கு எல்லாம் வேணுங்கிற நன்மையில் செஞ்சுக்கிட்டு எது வேண்டுனாலும் வேண்டுனது கிடைக்கும். எல்லா நன்மையிலும் கிடைக்கும். என்னென்ன குறைபாடு இருக்குதோ அதை வேணும்னா அந்த குறைபாட்டை நிமித்தி கொடுக்குது. நோவு நொடி இருக்கிறவங்களுக்கு கட்டுமாறு கட்டிட்டு போனால் நோவு நல்லா ஆயிடுது. பில்லி சூனியம், பேய் வெசாது, காற்று கருப்பு, அடங்காப்பிராரி, காட்டேரியெல்லாம் இருக்குது. ஒரு சமாச்சாரம் நடக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு போகலான்னு வரும்போது வீட்டில் சொல்லக்கூடாது. இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போய் நிவர்த்தி பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் அப்போ அந்த உடம்பு சரியில்லாதவங்களை கூட்டிகிட்டு வரும்போது அந்த பேய் பிரசாசாக இருந்தாலும் காற்று கருப்பாக இருந்தாலும் அடங்காப்படியாரியாக இருந்தாலும் கண்டுக்குச்சினாக்கா அது கோயில் வீட்டுக்குள்ள விட்டு வெளியே வரும்போது பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போய் ஏறிக்கும். அவங்க கோயில் சாமி கும்பிட்டுட்டு போவாங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்போ வீட்டுக்கு போகும்போது மறுபடியும் போய் அதை அப்படியே தொத்திக்கு அந்த பிள்ளைக்காக இருந்தாலும் பையனுக்காக இருந்தாலும். அதனால் அதெல்லாம் ஒரு காரணத்தோட தெரிஞ்சவங்க தான் அதை சொல்லாத அந்த காரியத்தை செஞ்சுட்டு போனால் தான் அது தீண்டாத இருக்கும். தீண்டாத சக்திக்கு ஒழிக்கிறதுக்கு இந்த முனிப்பனால தான் முடியும். அது விலங்கு போட்டு செய்கிறது, விலங்கு இல்லாத செய்கிறது, இப்படி பல பிரச்சனை இருக்குது. அது எப்படி வேண்டுதல் வைக்கிறாங்க கோயிலில் இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆகலை, எங்கள் பையன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்,
கல்யாணம் ஆகாது இருக்குது, எனக்கு எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க பெரியவங்க வந்து வேண்டுனாங்கன்னா 1 வருஷம் 6 மாதம் டைம் வச்சு வேண்டுவாங்க. இந்த கல்யாணம் நடந்துடும். அப்போ அவங்க என்ன வேண்டுதலை செய்கிறாங்க, கடா பொங்கல் வைக்கிறோம், நேர்ச்சி எடுத்து வைக்கிறோம், உருவம் எடுத்து வைக்கிறோம், பையனாட்டு ஒரு பொம்மை செஞ்சு வைக்கிறோம்னு வேண்டுவாங்க. அது மாதிரி நடந்த உடனே அவங்க அந்த பண்டிகை வரும்போது அது வந்து செஞ்சு வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் இருந்து வேண்டுன்னா அது மாதிரி நடக்கும். தொழில் முடக்கம், தொழில் நல்லா ஆகலை அப்படின்னா அது வேண்டுன்னா அது நடக்கும். இப்போ லாரி ஓடலை, அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னு வேண்டுனாங்கன்னா அது நிவர்த்தி ஆகிரும். நிவர்த்தி ஆன உடனே அவங்க அந்த வேண்டுதலை செய்வாங்க. அதே மாதிரி மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து வேண்டுவாங்க, மாட்டுக்கு வந்து நல்லாயிரும். நல்லான உடனே அந்த பண்டிகைக்கு மாடு மாதிரி செஞ்சு வச்சு உருவம் செஞ்சு வச்சுட்டு போவாங்க. ஆடு மாடு இப்படி விலங்கினங்கள் எதாக இருந்தாலும் அதே மாதிரி விவசாயம் சரியில்லைனாலும் வேண்டுனாலும் நடக்கும். எல்லா மில் தொழில், மற்ற தொழில், ஃபேக்ட்ரி எந்தெந்த நடக்குதோ அத்தனைக்கும் இது வந்து எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து இவ்வளோ பிரபலம் ஆகிறதுக்கு காரணம் அவருடைய அருள் எல்லாத்துக்கும் பாவிக்கிறாரு. அதனால் வந்து சிறப்பாக இந்த கோயில் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்குது. இந்த கோயிலுக்கு எல்லா பொது மக்களும் வருவாங்க. எல்லா ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாவட்டத்திலிருந்து வராங்க, வெளியூர்லேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்து வராங்க. இந்த திருவிழா வழக்கம் போல் எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறில் நடக்கும். அதே மாதிரி தமிழ் மாதம் மார்கழியில் 3வது வாரத்தில் வரக்கூடிய உதவியால் வெள்ளி சனி ஞாயிறு அதில் வருஷம் தவிர முதல் வாரத்தில் நடக்கும். அது ரெகுலராக அது ரொட்டீனாக அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும். தேரை பற்றி சொல்கிறீங்களா? இந்த தேருனாக்கா மொத்தம் இந்த ஊரில் 6 ஊர்லேருந்து வருங்க. 6 ஊரில் சிலை செஞ்சு வச்சுருக்குறாங்க. 6 ஊர் சாமி வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 3 மணி சுமாருக்கு சப்பா அரைஞ்சி ஓடிச்சு அதில் வந்து காவேரி குமாரபாளையம் போய் காவேரி ஆற்றில் தீர்த்தம் கொண்டுகிட்டு வருவாங்க. மறுபடியும் அது தீர்த்தம் கொண்டுக்கிட்டு வந்து தீர்த்த கோயில் இறக்கி வச்சுட்டு அந்த ஊருக்கு போயிடும். அப்புறம் மறுபடியும் வெடிக்காலம் அதே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு வெடிக்காலம் ரதம் ஜோடித்து சீரியல் செட்டு அலங்காரத்தோட பூ அலங்காரம் இது மாதிரியோட சாமி ரதத்தில் வச்சு ஊர்வலமாக மேலதாளம் நையாண்டி மேளம் இல்லை அது டிராக்டரில் வச்சு இழுத்து கொண்டு வருவாங்க. மேலதாளத்தோட குறவன் குறைச்சி நையாண்டி மேலே கரகத்தாட்டத்தோட ரொம்ப சிறப்பாக வரும். நைட்டில் வரும். நைட்டு வெடிக்காலம் 3 மணிக்கு அந்த ஊர்லேருந்து வந்து மேலே பழைய ஹைஸ்கூல் இருக்கிற 4 ரோடு ரெட்டிவலை ரோடு பிரியிற இடத்துலேருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே 6 மெதுவாக கோயிலுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டில் வந்ததுனாக்க சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு எல்லாம் கோயிலுக்கு வந்து சேரும். 6 மணிக்கு வந்து ஒவ்வொரு சாமியாக உள்ள கொடி பூந்துக்கும். அந்த கொடி பூந்த சாமி அந்த சனிக்கிழமை ஃபுல்லாக நைட்டில் ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் 24 மணி நேரம் நைட்டு மகலாம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதேமாதிரி பெரும்பூசை பண்ணி அந்த ஊருக்காரர் வருவாங்க. பூசை பண்ணி அவங்களுக்கு பிரசாதங்களும் வழங்கி அந்த ஊருக்கார சாமியை அங்கங்கே கொடுத்துருவோம். அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த ஊரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடை வெட்டுறது, மஞ்சள் நீராட்டு விழா இதெல்லாம் நடக்கும். அன்னைக்கோட அதோட பண்டிகை முடிஞ்சிருது. அந்த காலத்தில் நோம்பி எப்படி இந்த காலத்தில் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? அந்த காலத்தில் வந்து எல்லாமே நடந்து சப்பாரம் கொண்டு வருவாங்க. அப்புறம் முடியலைன்னு மாட்டு வண்டி வச்சு இழுத்திட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் டிராக்டர் வச்சு சிறப்பாக செய்கிறாங்க. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய இந்த காலத்தில் நல்லா பிரமாதமாக சாமியை வந்து ரொம்ப எல்லா மக்களும் விரும்பி சாமிக்கு நிறையா செய்கிறாங்க. நல்லா சிறப்பாக வந்து பண்டிகை நடத்துகிறாங்க. டெய்லி கூட்டவர். இப்போ வந்து போன 2023 டிசம்பர் மாதம் கும்பாபிஷேகம் நடந்தது. அதிலிருந்து கோயில் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, நல்லா கூட்டம் வருது. நிர்வாகம் நல்லா நாங்கள் பண்ணுறோம். கடைவீதியில் கூட்டம் நிறையா இருக்கும். ஜனங்களே ஒதுங்கி போக முடியாத அளவுக்கு லாரி பஸ் எல்லாம் போக முடியாது. எதுங்க விளையாட்டு தூரி அந்த காலத்தில் வந்து ராட்டன் துணின்னு இப்படி கையில் அழுத்துறது இருக்கும். அப்போ வந்து அது ரொம்ப கம்மி. இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு. மிஷின் தூரி ஏகப்பட்ட தூரி என்னென்னமோ புதுசாக வருஷம் புதுசாக வருது. நல்லா ஓடுது, நல்லா கூட்டம் வருது. கடை கண்ணி நிறையா மக்கள் நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க. வியாபாரிகளுக்கு நல்லா இருக்குது, ஜனங்களுக்கு நல்லா வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லா விசேஷமாக நல்லா இருக்குது. அதே மாதிரி சனிக்கிழமை நைட்டு நாடகம், பாட்டு, டான்ஸ் எல்லாம் நடக்கும். சனிக்கிழமை நைட்டு வந்து ட்ராமா போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து நான் வேற ஒரு மூலிமா கொங்கு இது சார்பில் வந்து டான்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதோட ஞாயிற்றுக்கிழமையோட பண்டிகை முடிஞ்சிடும். அப்புறம் இதுக்கு வந்து வருஷம் சின்ன ஒரு கால பூஜை நடக்குது. அது கவர்மெண்ட் கோயிலுங்கிறதுனால இதுக்கு வந்து இந்த மக்கள் தான் வரணும், இந்த மக்கள் தான் வரக்கூடாதுங்கிறது இல்லை. எல்லோரும் வரலாம், எல்லாம் போகலாம், எல்லோரும் பொங்க வைக்கலாம்,
கடை வெட்டலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். எந்த இது கவர்மெண்ட் கோயிலுங்கிறதுனால யாருக்கும் எந்த குறைபாடு இல்லாத இங்கே இருக்கிற பூசாரிங்களோ அல்லது இந்த கோயில் நிர்வாகிகளோ எல்லா மக்களுக்கு சமமாக எல்லாம் செஞ்சு மதியறியாக அனுப்பிச்சி விட்டு எல்லோரும் திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு போகிற அளவுக்கு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பண்டிகை வந்து இந்த வருஷம் ஜனவரி மாதம் 2, 3, 4 வருது. அதனால் இந்த பத்திரிக்கை வச்சு விளம்பரப்படுத்தியிருக்கிறோம். எல்லா யூடியூப்லேயும் போடுறோம், பேப்பரில் போடுறோம், டிவி இதுலாம் விளம்பரப்படுத்துகிறோம். அதனால் ஊர் மக்கள் எல்லோரும் வந்து கலந்து சாமி தரிசனம் செஞ்சு சிறப்பாக அவங்க வாழ்க்கைக்கு வேண்டி அவங்களுடைய பிள்ளை குட்டிகளோடு வந்து சாமி தரிசனம் பண்ணி சிறப்பாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.